வணக்கம் நண்பா. ஒரு விசைப்படகுல பல லட்ச ரூவா குடுத்து கரெக்ட்டா செலவு பண்ணி எல்லாமே ரெடியா வச்சிருந்தாலும், இப்ப நான் சொல்ற விஷயம் இல்லைன்னா கண்டிப்பா கடலுக்கு போமாட்டாங்க. இப்போ ஒரு விசைப்படகு எடுத்துக்கிட்டா என்ன இருக்கும்? மடி இருக்கும், வலை இருக்கும், டீசல் இருக்கு, ஐஸ் கட்டி ஏத்தியாச்சு, போட்டுமே தயார் நிலைமையில இருந்தாலும், இப்ப நான் சொல்லப்போற விஷயம் இல்லைன்னா கண்டிப்பா கடலுக்கு போமாட்டாங்க. இந்த நவீன உலகத்துல ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லிட்டு அத போட்டு கீழயே போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இது எல்லா போட்லயுமே கண்டிப்பா இருக்கும். அதுதான் என்னன்னா, டிரான்ஸ்டியூசர் நண்பா. ஸோ இந்த டிவைஸ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பிளாக் கலர்ல தெரியுதுங்களா? இது எல்லா போட்டு கீழயுமே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இது மூலியமா தான் கடல் வந்து எவ்வளோ ஆழம் இருக்கு, அந்த கடலுக்குள்ள கல்லு இருக்கா, மண் இருக்கா, மீன்கள் வருதா அப்படின்னு சொல்ற எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. ஒரு காலத்துல இது இல்லாமயே கடலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. தாத்தி கட்டைய வச்சு தான் கடலோட ஆழம் பார்ப்பாங்க. பட் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் உலகத்துல இது இல்லைன்னா யாருனாலயுமே கடலுக்கு முடியல. அப்படியே இன்னொரு போட்லயுமே உங்களுக்கு வந்து போய் காட்டுறேன். இது வந்து வள்ளங்கள்ல சரி, இல்ல போட்ல சரி எல்லாத்தையுமே கீழ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. கீழ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தா தான் கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன ரொம்ப துல்லியமா காட்டும். இது ஒரு ஜஸ்ட் இன்புட் டிவைஸ் தான் ஓகேங்களா? இது வந்து இன்ஃபர்மேஷன எடுத்து தான் தரும். நமக்கு டிஸ்ப்ளேல இப்ப நான் காட்டுறேன்ல, இந்த ஃபிஷ் ஃபைண்டர்ல தான் உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா நண்பா? அந்த ஃபிஷ் ஃபைண்டர்ல தெரியறதுக்கு இந்த மெட்டீரியல் வந்து கரெக்ட்டா இருக்கணும். இன்னொரு போர்ட்லயும் நான் கீழ வந்து காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி எல்லா போர்ட்லயுமே இருக்கும். ஜஸ்ட் பிளாக் கலர். ஸோ இது வந்து இரும்புல இருக்கும், பிளாஸ்டிக்ல இருக்கும். இது இல்லைன்னா கண்டிப்பா கடலுக்கே போமாட்டாங்க. இதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்டியூசர். இது மூலியமா தான் ஃபிஷ் ஃபைண்டர், எக்கோ சவுண்டர் எல்லாத்துலயுமே மீன்கள், கடலோட ஆழம், கடலோட தன்மை, கடலோட டெம்பரேச்சர் எல்லாமே லைவா காட்டும். ஸோ இந்த நவீன காலத்துல இது இல்லாம ஒரு ஃபிஷர்மேன் கடலுக்கு போறது ரொம்பவே ஒரு கஷ்டம். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு நண்பா. எப்படி நம்ம மொபைல் இல்லாம வாழ்ந்தோம். இப்போ மொபைல் இல்லாம வாழ முடியுதா? சேம் கண்டிஷன் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வீடியோ புடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, இது சம்மந்தமா தெரியாத உங்க நண்பர்கள் யாருக்காவது இந்த இன்ஃபர்மேஷன வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிடட்டும் நண்பா. பாய்.